ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட லைஃபை சிம்பிளிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை கூட டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா பண்றதுக்கும் நம்மளோட லைஃபை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கும் நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சின்ன ஹாய் ஹலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து. ஃபர்ஸ்ட், நம்மளோட லைஃப்பை இதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரியோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரியோலாம் இருக்காது. நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்களே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லையோ யாரோ ஒருத்தராது ஒரு டைம் அது புலம்பியிருப்பாங்க. நான் எதுக்கு வாழ்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில், எதுக்காக இவ்வளோ ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன், யாருக்காக லைஃப் வாழ்கிறேன் அப்படிலாம் வந்து சில நேரம் புலம்புறவங்கள நம்ம பார்த்துருப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளோட லைஃப்க்கு இதுதான் தேவை, இதுக்காக தான் நம்மளோட லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸோ ஒரு இன்டென்ஷனோ நமக்குள்ளே இல்லாதனால தான் இந்த மாதிரி நிறைய நேரங்களில் வாழ்க்கையை நினச்சி நம்ம புலம்புறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, நம்மளே வந்து வருத்திக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம். எப்பவுமே நம்மளோட டெய்லி லைஃப்லையும் சரி, பொதுவாக நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம வாழ்கிறதுக்கு இதுதான் நோக்கம், இதுதான் ஒரு பர்பஸ், இந்த விஷயத்துக்காக தான் என் லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மனசுக்குள்ள ஒரு பர்பஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. நம்மளை சுற்றி டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரியோ இல்லை கோவத்தை கொடுக்குற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியோ இருந்தால் கூட ஓகே, இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்க தான் செய்யும். எண்ட் ஆஃப் த டே என்னோட பர்பஸ் இதுதான், இதுக்காக தான் என் லைஃப்பை வந்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்காகவும் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் இருக்கலாம், இல்லை இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக உங்கள் லைஃப்பை வந்து ஒரு பர்பஸ் வச்சு வாழ்கிறீங்க அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இதுக்காக தான் என்னோட லைஃப்பை நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன காரணத்தை உங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது. செகண்ட் டிப், நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஒரு சில பழக்கங்களை நம்ம உடனே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுவுமே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உடனே கனெக்ட் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகலாம் ஆரம்பிப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை சொன்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு இது வரைக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம லைஃப்பில் இருந்ததே இல்லை. எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ணோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம், ஒரு யோகா பண்ணோம், இந்த மாதிரி எந்த ஒரு ஹேபிட்டுமே இல்லாதனால சடனாக நமக்கு ஹெல்த் வைஸாக ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது வந்து இப்போ இதுதான் ரைட் டைம், நம்ம உடனே நம்மளை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும், நம்மளை மாற்றிக்கிட்டு டெய்லி வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த பழக்கத்தை பிரேக் பண்ணி அந்த ஒரு புது பழக்கத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகும்போது நிறைய கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வோம். இது வந்து ப்ராக்டிக்கலாக உண்மையான ஒரு விஷயம்தான். நம்மளால் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பழக்கத்தை உடனே பிரேக் பண்ணி அதை அடுத்து கொஞ்ச நாள்லேயே அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை மாற்றவே முடியாதுன்றது கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி வந்து நீங்கள் ஒரு பழக்கத்தை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு நல்ல விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரும்பொழுது ஒரு 2-3 நாள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த 4வது நாள் நம்மளோட மைண்ட் வந்து பழையபடி அந்த ரொம்ப வருஷம் நம்மளுக்கு இருந்த பழக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் போகும். ஏன்னா அது ரொம்ப வருஷம் நம்ம மூளைக்குள்ளே அது பதிஞ்ச விஷயம். டக்குன்னு சடனாக என்ன ஆகும்னா, போதும் 2-3 நாளாக நம்ம வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் வந்து இன்னைக்கு ரெஸ்ட் விட்டுறலாம் அப்படின்லாம் தோணும். அப்போ வந்து உங்களை நீங்களே தட்டி விட்டுக்கணும். போதும், இவ்வளோ நாளாக அந்த பழக்கம் இருந்ததுனால நம்ம எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் பண்ணோம், ஹெல்த் வைஸ் எவ்வளோலாம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம், அதை வேணான்னு நினச்சி தான் இப்போ ஒரு நல்ல பழக்கத்துக்குள்ளே வந்திருக்கோம்.
உடனே வந்து அந்த பழைய பேட்டர்னுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இப்போ இந்த விஷயத்த 3 நாள் பண்ணிட்டோம், இன்னும் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது லைஃப்ல நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் வைஸ் நம்ம இன்னும் பெட்டராகும். நம்மளோட டெய்லி வேலைகளை நம்ம இன்னும் பிரிஸ்கா பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கொஞ்சம் தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணிக்கும் பொழுது லைஃப் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப எரிச்சலாகிற மாதிரியோ டென்ஷன் ஆகிற மாதிரியோ ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரியோ எல்லாம் தோணாது. தேர்ட் டிப், உங்களுக்கான ஒரு ரெஸ்ட் டைம் கொடுக்கும்போது, அதாவது உடம்புக்கோ பாடிக்கோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கேட்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலை, இவங்களுக்காக அதை பண்ணல, அவங்களுக்காக இதை பண்ணலை அப்படின்னு நினச்சி 1008 விஷயங்களை மைண்டுக்குள்ளே போட்டு யோசிச்சு கில்ட்டி ஆகிக்கிட்டே அந்த ரெஸ்ட் டைமை எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்த பர்பஸே வேஸ்ட். அந்த ஒரு 1/2 மணி நேரம் படுத்துக்கிட்டு அத்தனை விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் பாடிக்கோ மைண்டுக்கோ ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலைகள் பண்ணும் பொழுது அந்த ரெஸ்ட் இல்லாத பாடியும் மைண்டும் அந்த வேலையை பார்க்கும்போது ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிக்கிட்டோ இல்லை டென்ஷன் ஆகிக்கிட்டோ தான் பார்க்கும். ஸோ அதனால உங்களுக்காக ஒரு டைம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த விஷயம் பண்ணல அந்த விஷயம் பண்ணலன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ரெஸ்ட் டைமை கொடுக்காதீங்க. இப்போ கொஞ்ச நேரம் பாடியும் மைண்டையும் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் திருப்தியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைங்க. எந்த வித கில்ட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் பாடிக்கும் மைண்டுக்கும் ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது அதனால உங்களோட ப்ரொடக்டிவிட்டி தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர எந்த விதத்துலையும் உங்களோட வேலைகள் எதுவும் பாதிப்படையாது. ஃபோர்த் டிப், நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருக்கும். அது எப்பவுமே கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்மள நிறைய பேர் அப்படி ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கதையே மறந்து போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எனக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கும். அது வந்து நம்ம எல்லா இடத்துலையும் காட்ட முடியாது. நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் வெளிப்படும். அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் உங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் நீங்கள் இருக்கும்பொழுதோ அப்பப்போ கூட அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அவங்க இது நினச்சிப்பாங்க இவங்க இது நினச்சிப்பாங்கலாம் நினைக்காதீங்க. இப்போ நான்லாம் வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னா நல்லா டான்ஸ் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன். அது கேட்குற மாதிரி இல்லைன்னா கூட நமக்கு அது வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது நமக்கே வந்து நம்ம ரொம்ப வயசாயிட்டே போகுது அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்காது. ப்ளஸ் வந்து லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் நம்மளை வந்து அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு குழந்தைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகும்பொழுது லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் ஹாப்பியாக இருக்க மாதிரி நம்ம மைண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்குள்ளே இருக்க குழந்தைத்தனத்தை அப்பப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெயிண்டிங் பிடிக்கும், இல்லை ரைட்டிங் பிடிக்கும், டான்ஸ் பண்ண பிடிக்கும், பாட்டு பாட பிடிக்கும், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை அப்பப்போ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உயிர்ப்போடு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ஃபிஃப்த் டிப், ரிலேஷன்ஷிப்னால லைஃப்பை நிறைய நேரங்களில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபோர்ஸ் பண்ணுற விஷயம் எப்பவுமே இருக்கக்கூடாது. அது ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட லைஃப்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை இன்னொருத்தர் உங்களை அவங்களோட லைஃப்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாலும் சரி, அந்த இடத்துல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாகவே இருக்காது. எப்பவுமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் ஒரு லவ், அஃபெக்ஷன், ஒரு ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து பாண்டிங் நல்லா இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும். அதை லைஃப் லாங் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா மற்றவங்களுக்காக இந்த உலகத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் நம்மளோட லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ சிம்பிள், 2 பேருக்கு அந்த பாண்டிங் நல்லா இருக்குது, 2 பேருக்குள்ளேயுமே அங்கே ஒரு அஃபெக்ஷன், ஒரு ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா
லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படின்றவங்கள மட்டும் உங்கள் லைஃபோட வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஒருத்தரோட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது, நிறைய இஷ்யூஸ் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுறது நல்லது. இல்லை கட் பண்ணவே முடியாது, அது எப்படி இருந்தாலும் என் லைஃப்பில் அப்பப்போ இருக்க மாதிரி தான் இருக்கும், அந்த லைஃப்பை அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு ஹாய் பாய் சொல்கிற அளவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நம்மளோட லைஃப் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாமல் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்னால வர்ற ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட டெய்லி லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் உங்களோட லைஃப்லையும் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரதை உங்களாலேயே உணர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.